எனக்கா நான் ஒரு எத்திக்கலாக ஒரு விஷயம் வச்சுக்கிட்டேன். 25 பேர் ஒரு குரூப்பில் வச்சு அவங்கள வந்து ஒரு 1 இயருக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு மந்த்லி கேபி ரிவ்யூலாம் பண்ணி அவங்கள வளர்க்க வைக்க போகிறோமே. யாரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அது இதுன்னு யாரும் கேட்கல. ஆனால் எனக்கா ஒரு எத்திக்ஸ். ஒரு ஜுவல்லரி பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஜுவல்லரி அந்த குரூப்பில் இருக்க வேண்டாம். நம்ம லேத்து போவோம், சிஎன்சி போவோம், ஹவுஸ் கீப்பிங் போவோம், செக்யூரிட்டிஸ் போவோம், மேனுஃபேக்சரிங் போவோம், ட்ரேடிங் போவோம், இம்போர்ட் போவோம், எக்ஸ்போர்ட் போவோம், ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம் மேனேஜ்மெண்ட், அப்படி அடுத்து திரும்பி பார்த்தா நம்ம மண்டையே வெடிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை லைஃப் ஃபுல்லாக இந்த கேபிஐ செட்டிங் மட்டும் நான் பண்ணால் கூட என்னால் அதிகபட்சம் ஒரு 500 கம்பெனிஸை ரீச் பண்ண முடியும். ஏன்னா 25 இயர்ஸ் ஒருத்தோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 500 கம்பெனிஸ் அதிகபட்சம் ரீச் பண்ணலாம், அதுக்கு மேலே ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான உருவான நம்மளுடைய ஃபோரம் தான் GFI அப்படின்ற இருக்கக்கூடிய ஃபோரம். ஸோ GFIல வந்து உள்ள எழுதிங்கனாலே எவ்ரிதிங் இஸ் டன். தெர் ஆர் லாட் ஆஃப் மெம்பர்ஸ். எங்களை எந்த விதமான கன்சல்டிங்கோ எதுக்குமே கூப்பிட்டதில்லை. தேர் அன் ஆக்டிவ் மெம்பர். மெம்பர்ஷிப்பாக இருந்து GFIல கொடுக்குற எல்லா கான்செப்டையும் பார்த்து அவங்க ஆஃபீஸில் ட்ரெயின் அண்ட் கோச் மாடியூல்ஸை பார்த்து அவங்க ஆஃபீஸ் இன்னைக்கு பர்ஃபெக்டான ஆட்டோ பைலட்டில் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அவங்க சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் வாட் ரியல் growth இஸ் ஆல் அபவுட்.